Hi guys, welcome back to 𝗙់ซี้𝗹𝗹𝐴 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, லாஸ்ட் டைம் பழைய ஃபோன்ல இருக்கிற ஃபைல்ஸ் எப்படி நான் பிசில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு நான் காட்டிட்டேன். அதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் FTP சர்வர் வச்சு. ஓகே. ஆனா இந்த தடவை என் ஃபோன்ல இருக்க ஃபைல்ஸ் எப்படி பிசில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு காட்ட போறேன். ஆனா நான் FTP சர்வர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வேற டிஃபரண்டான மெத்தட் இருக்கு. எப்படி பண்ணனும்னு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 பார்த்து பேசலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனில் போயிட்டு மை ஃபைல்ஸ் இல்லை ஃபைல் மேனேஜரை உள்ளார போங்க. போயிட்டு அதில் இருக்கிற உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேபி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டாப் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்கும், இல்லை ரைட் சைடில் இந்த 3 டாட்டர் இருக்கும். அது உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு FTP சர்வர் இருக்கும். ஆனால் சாம்சங் ஃபோனில் நீங்கள் நெட்வொர்க் ஸ்டோரேஜில் போயிட்டு ஆட் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஐக்கனுக்கு இதில் போனீங்கன்னா FTP சர்வர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற FTP சர்வர் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், நிறைய தடவை ட்ரை பண்ணணுன்னா இதில் கனெக்ஷன் கனெக்ட் ஆக மாட்டுது. ஸோ இதில் கொஞ்சம் FTP சர்வரில் கொஞ்சம் இதில் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ சில பேருக்குலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் FTP சர்வர் வேலை செஞ்சுன்னா ஓகே, வேலை செய்யலைன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டீரியல் ஃபைல்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ஃபைல் மேனேஜர் மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே 3 லைன்ஸ் இருக்கா, இது டேப் பண்ணிவிட்டு FTP சர்வர் இருக்கா, இதை போயிட்டு ஸ்டேட்டஸில் இங்கே டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த URL நீங்கள் பிசியில் டைப் பண்ண வாங்க. ஓகே, இப்போ பிசியில் என்ன பண்ணுறீங்க, ஃபைல் ஃபோல்டரில் போயிட்டு திஸ் பிசியில் போய் இங்கே டாப்பில் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்க, ஃபோனில் இருக்கிற URL இருக்குல்ல, அது டைப் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்டர் பண்ணேன்னா ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸில் இங்கே இருக்குது. இதை பாருங்கள், நான் ஃபோன் கனெக்ட் பண்ணல, ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. இதில் சேம் நெட்வொர்க்கில் இருக்கணும், பிசிலேயே ஃபோன்லேயே. ஓகே, ஸோ இப்போ என்னால் ஈஸியாக ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் எப்படி பிசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நான் காட்டிட்டேன். ஸோ இதுக்கு 2 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோனில் போயிட்டு மை ஃபைல்ஸ் இல்லை ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ சாம்சங்கில் மை ஃபைல்ஸு இல்லை 3 டாட்டர் லைன்ஸ் இல்லை 3 லைன்ஸ் இருக்கும். அதில் டேப் பண்ணிங்கன்னா FTP சர்வர் இருக்கும். சாம்சங்கில் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் FTP சர்வர் இது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், கனெக்ஷன் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யலைன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியல் ஃபைல்ஸ் இது ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு இல்லை 3 டாட்டர் லைன்ஸ் ஃபைல் மேனேஜர் மாதிரி தான் இருக்கும். 3 டாட்டர் லைன்ஸ் கீழே FTP சர்வர் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட URL இது இருக்குது. இதில் நீங்கள் பிசியில் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் பிசியில் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சேம் நெட்வொர்க் தேவை, ஃபோன்லேயும் பிசியில் இருக்கிறது கனெக்ஷன் சேமாக தான், அப்போ தான் வேலை செய்யும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.